இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 24ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு நீ நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 12 14 முடிய மற்றும் 27 31 முடிய. சகோதர சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். அவ்வாறே திருச்சபையிலும் கடவுள் முதலாவது திருத்துதர்களையும், இரண்டாவது இறைவாக்கினர்களையும், மூன்றாவது போதகர்களையும், பின்னர் வல்ல செயல் செய்வோர்களையும், அதன்பின் பிணி தீர்க்கும் அருள் கொடை பெற்றவர்கள், துணை நிற்பவர்கள், தலைமை ஏற்று நடத்துபவர்கள், பல்வகை பரவச பேச்சு பேசுகிறவர்கள் ஆகியோரையும் ஏற்படுத்தினார். எல்லாருமே திருத்துதர்களா? எல்லாருமே இறைவாக்கினர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே வல்ல செயல் செய்பவர்களா? இல்லை. எல்லாருமே பிணி தீர்க்கும் அருட்கொடையை பெற்றவர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறவர்களா? எல்லாருமே விளக்கம் அளிப்பவர்களா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100. பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. ஆண்டவரின் மக்கள் நாம், அவர் மேய்க்கும் ஆடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும்
பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மேலான அருட்கொடையையே ஆர்வமாய் நாடுங்கள். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் எடுமலைக்குடி என்ற இடத்தில் முத்துவான் என்ற பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் தேநீர் கடை நடத்தி வருபவர் PV சின்னத்தம்பி என்ற 73 வயது பெரியவர். இவர் வெறுமனே தேநீர் கடை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அறிவை கொடுக்கும் வகையில் நடமாடும் நூலகம் ஒன்றை நடத்தி வருகிறார். முரளி என்ற தன்னுடைய நண்பர் ஒருவரோடு தன்னிடம் உள்ள புத்தகங்களை மக்கள் நடுவில் கொண்டு செல்லும் இவர் அவற்றை மக்களுக்கு வாசிக்க கொடுத்து அவர்களுக்கு அறிவை ஊட்டி வருகிறார். இத்தகைய பணியை கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து இவர் செய்து வருகிறார் என்பதுதான் இன்னும் கூடுதலான சிறப்பான செய்தி. ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, தாம் பெற்ற அறிவை PV சின்னத்தம்பி என்ற அந்த பெரியவர் தனக்குள் வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக அவர் கல்வியறிவில் மிகவும் பின்தங்கி இருக்கும் முத்துவான் என்ற பழங்குடி மக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு அறிவை ஊட்டி வருகிறார் என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நாம் பெற்றிருக்கும் கொடைகளை நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் மேலான அருட்கொடைகளை ஆர்வமாய் நாடுங்கள் என்ற வார்த்தைகளோடு முடிகிறது. மேலான அருட்கொடைகள் என்னும்போது ஒவ்வொருவரும் தனக்கு கொடுத்த கொடையை அது வல்ல செயல் செய்வதாக இருக்கலாம், பிணி தீர்க்கும் ஆற்றலாக இருக்கலாம், பரவச பேச்சு பேசுவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை தனக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆகும். ஏனெனில் நாம் கிறிஸ்து என்ற மறை உடலின் உறுப்புகளாக இருக்கிறோம். ஓர் உடல் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் உடலில் உள்ள உறுப்புகள் நன்றாக இயங்க வேண்டும். அதையே தூய பவுல் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் இந்த உண்மையை இன்னும் அதிகமாக வலியுறுத்தி கூறுவதாக இருக்கிறது. நற்செய்தியில் இயேசு நயீன் என்ற ஊரில் இருந்த விதவை பெண்ணின் அந்த மகனை உயிர்த்தெழ செய்கிறார். இறந்த உடலை தொட்டால் தீட்டு என்று இருந்த சூழலில் இயேசு இறந்து போன அந்த விதவை பெண்ணின் மகனை தொட்டு அவனை உயிர்த்தெழ செய்கிறார்.
இதன் மூலம் இயேசு தன்னுடைய வல்லமையை பிறரது நலனுக்கு பயன்படுத்துகிறார். நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் என்றால், அவரது உடலின் உறுப்புகள் என்றால், நமக்கானதை மட்டும் நாடாமல் பிறருக்கானதையும் நாட வேண்டும். இது மிகவும் முக்கியம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, தன்னலத்தால் தரணி தழைக்காது, பிறர் நலத்தால் மட்டுமே தரணி தழைக்கும். கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள் நமக்கானவை அல்ல, பிறருக்கானவை. உண்மையான அன்பு தன்னலம் நாடாது, தன்னலம் தேடாது. இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று பிலிப்பியருக்கு கடிதத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தூய பவுல் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் கொடைகளை கொண்டு பிறருக்கானதை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.